துதித்திடுவோம். கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்மையை. கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம், கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கோர பயங்கர புயல்கள் நடுவேனில் நேசக்காரம் கொண்டு காத்தீரையா. சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை மறவேன் என்றீரையா. பாடுங்க. கோர பயங்கர புயல்கள் நடுவேனில் நேசக்காரம் கொண்டு காத்தீரையா. சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை மறவேன் என்றீரையா. உன் கிருபை விலகாததே, உன் வாக்கு மாறாததே. உன் கிருபை விலகாததே, உன் வாக்கு மாறாததே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். பகைஞர் முன்பு பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்து வைத்தீரையா. அனுகூலமான அற்புதம் ஒன்றை யாவரும் காண செய்தீரையா. பாடுங்க எல்லாரும். பகைஞர் முன்பு பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்து வைத்தீரையா. அனுகூலமான அற்புதம் ஒன்றை யாவரும் காண. உன் கிருபை விலகாததே, உன் வாக்கு மாறாததே. உன் கிருபை விலகாததே, உன் வாக்கு மாறாததே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். ஆதி அன்பை முற்றும் மறந்து தூரமாக சென்றேன் ஐயா. தேடி வந்து வாக்கு தந்து மறுபடி வாழ செய்தீரையா. ஆதி அன்பை முற்றும் மறந்து தூரமாக சென்றேனையா. தேடி வந்து வாக்கு தந்து மறுபடி வாழ. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. உன் கிருபை விலகாததே, உன் வாக்கு மாறாததே. உன் கிருபை விலகாததே, உன் வாக்கு மாறாததே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவே, கொண்டாடுவோம் செய்த நன்மையே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவே, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கிருபை விலகாததே, வாக்கும் மாறாததே. சேர்ந்து எல்லாரும். வாக்கும் மறுபடி ஒருமுறை சொல்லுங்க. கிருபை விலகாததே ராஜா, உம் வாக்கு. ஹல்லேலூயா. உம் கிருபை விலகாததே, உம் வாக்கு மாறாததே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவே, கொண்டாடுவோம் செய்த நன்மையே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவே, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். ரெண்டு கரங்களை நல்லா தட்டி ஆண்டவருக்கு பெரிய மகிமை செலுத்தி ஹல்லேலூயா. நல்ல சதத உயர்த்தி ஹல்லேலூயா. நல்ல ரெண்டு கையை தட்டி. பகைஞர் முன்பாக பந்தி ஒன்றை எனக்காக என் ஆண்டவர் ஆயத்தம் செய்ய போகிறார். அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண செய்ய போகிறார்.
கைத்தட்டு. பகைஞன் முன்பு பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்து வைத்தீரையா. அனுகூலமான அற்புதம் ஒன்றை யாவரும் காண. எத்தனை பேர் அப்படி நடக்கணும் நம்புறீங்க? பகைஞர் முன்பு பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்து வைத்தீரையா. அனுகூலமான அற்புதம் ஒன்றை இப்ப நல்லா 2 கையை தட்டி சொல்லுங்க. உம் கிருபை விலகாததே, உம் வாக்கு மாறாததே. உம் கிருபை உம் வாக்கும் மாறா. 2 கை தட்டி கொண்டாடுவோம் இயேசு ராஜாவே, கொண்டாடுவோம் செய்த நன்மையே, கொண்டாடுவோம் இயேசு ராஜாவே, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம், கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கோர பயங்கர புயல்கள் நடுவினில் நேசக்காரம் காத்தீரையா. சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை மறவே என்றீரையா. கோர பயங்கர சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை மற. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லு. கிருபை விலகாததே, உம் வாக்கும் மாறாததே. உம் கிருபை உம் வாக்கும் மாறாததே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவே, கொண்டாடுவோம் செய்த நன்மையே, கொண்டாடுவோம் இயேசு ராஜாவே, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம், கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். உம் கிருபை விலகாததே, உம் வாக்கும் உம் கிருபை உங்க வாக்கும் சேர்ந்து நல்லா. உங்க கிருபை விலகாததே, வாக்கும் மாறாததே. உம் கிருபை உங்க வாக்கும் மாறாததே. கைய நல்லா தட்டி. செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. கைதட்டி. கத்த செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. கத்த செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. என் கத்த செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். பாடுங்க. தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். ஜெயமாய் நடத்துவார், நம்மை ஜெயமாய் நடத்துவார். ஜெயமாய் நடத்துவார், நம்மை ஜெயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கைதட்டி. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம் கர்த்தருக்கு பிரியமானதே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னையும் இன்று ஆசீர்வதிப்பார். சூழ்நிலைகளை பார்த்து நீ சோர்ந்து போகாதே, கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். சூழ்நிலைகளை பார்த்து நீ சோர்ந்து போகாதே, கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழியே இல்லா இடங்களிலோ
ஒளியை உனக்கு உண்டாக்குவார். இருண்டு போன உந்தன் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை இன்று ஏற்றிடுவார். வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலோ புது வாசல் உனக்கு திறந்திடுவார். வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலோ புது வாசல்கள் திறந்திடுவார். எல்லாரும் கை தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. என் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தடைகளை நீக்குவா, ஜெயத்தை தந்திடுவா. ஓ, தடைகளை நீக்குவா, ஜெயத்தை தந்திடுவா. ஜெயமாய் நடத்துவார், நம்மை ஜெயமாய் நடத்துவார். ஜெயமாய் நடத்துவார், நம்மை ஜெயமாய் ஜெயமாய் நடத்துவார். நம்பிக்கை உள்ளவங்க ஹல்லேலூயா. ஜெயமாய் நடத்துவார்னு நம்பிக்கை உள்ளவங்க எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஜெயமாத்தானா என்னை நடத்த போறாருன்னு நம்பிக்கை உள்ளவங்க சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தோல்வியில வாழுகிறதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நமக்கு ஜெயத்தை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம் கர்த்தருக்கு பிரியமானதே. ஆபிரகாமை கையை தட்டி சேர்ந்து பாடணும். உன்னையும் இன்று ஆசீர்வதிப்பா. சூழ்நிலைகளை பார்த்து நான் சோர்ந்து போக மாட்டேன். கர்த்தர் என்னை கையை தட்டி வாய்க்கிறது. சூழ்நிலைகளை பார்த்து நான் சோர்ந்து போக மாட்டேன். கர்த்தர் என்னை இப்ப ரெண்டு கையை தட்டி வழியே இல்லா இடங்களிலோ புது வழியை எனக்கு உண்டாக்குவார். இருண்டு போன எந்த வாழ்க்கைய ஜீவ ஒளியை இன்று ஏற்றிடுவார். கையை தட்டி பாட ஆரம்பிங்க. வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல்களை திறந்திடுவார். எனக்காக உங்களுக்காக வாசல்கள் அடைக்கப்பட்டாலும் புது வாசல்களை திறந்திடுவார். மறுபடி வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் எனக்கு. இது ஒரு முறை சத்தமா. வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல்களை திறந்திடுவார். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது என் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தடைகளை நீக்குவா, ஜெயத்தை தந்திடுவா. தடைகளை நீக்குவா, ஜெயத்தை தந்திடுவா. ஜெயமாய் நடத்துவார், நம்மை ஜெயமாய் நடத்துவார். ஜெயமாய் நடத்துவார், நம்மை ஜெயமாய். நீங்க மாத்திரம் சத்தமா சொல்லுங்க. ஹாலே சத்தமா. சூழ்நிலைகளை பார்த்து நான்
நான் சோர்ந்து போக மாட்டேன். கர்த்தர் என்னை இன்னைக்கு உண்மையை ஆராதிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்படி செய்ய ஆரம்பிக்க போறாரு. நான் சோர்ந்து போக மாட்டேன். சொல்லுங்க, வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டால் எல்லாரும் சத்தமா, வாசல்கள் எல்லாம் புது வாசல்களை திறந்திடுவார். வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல்களை திறந்திடுவார். என்று கை தட்டு. என் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. என் கர்த்தர் செய்ய நினைத்தது, என் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. என் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைகளை நீக்குவார். ஜெயத்தை தந்திடுவார். தடைகளை நீக்குவார். ஜெயமாய் நடத்துவார். நம்மை ஜெயமாய் ஜெயமாய் நடத்துவார். நம்மை ஜெயமாய் ஜெயமாய் நடத்துவார். கை தட்டி ஒரு 3 ஆமென் அல்லேலூயா. 2 கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை. இந்த காலைவல் நல்லா 2 கையை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேனை அதிபதியா எங்கள் இயேசு எழுந்து விட்டார். யுத்தம் செய்வதற்கு இயேசு எழுந்து விட்டார். சேனை எழுந்து விட்டார். இயேசு எழுந்து விட்டார். யுத்தத்தை செய்ய எழுந்து விட்டார். எழுந்து விட்டார். இயேசு எழுந்து விட்டார். நமக்காக இயேசு எழுந்து விட்டார். எழுந்து விட்டார். இயேசு எழுந்து விட்டார். எழுந்து விட்டார். இயேசு ஜெயக்கொடி ஜெயக்கொடி ஏற்று எழுந்து விட்டார். யுத்தம் யுத்தம் கர்த்தர் செய்யும் யுத்தம். யுத்தம் யுத்தம் இயேசு செய்யும் யுத்தம். யுத்தம் 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 கர்த்தர் செய்யும் யுத்தம். யுத்தம் 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 இயேசுவின் யுத்தம். யுத்தம் 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 கர்த்தர் செய்யும் யுத்தம். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் நீரே, துணையும் அடைக்கலம் என்றும் நீரே. கண்ணீரை கண்டு கதறல்கள் கேட்டு விடுதலை தருகின்ற தேவன் நீரே. யுத்தம் யுத்தம் கர்த்தர் செய்யும் யுத்தம். யுத்தம் யுத்தம் இயேசு செய்யும் யுத்தம். யுத்தம் 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 கர்த்தர் செய்யும் யுத்தம். யுத்தம் 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 இயேசுவின் யுத்தம். யுத்தம் 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 தடைகளை உடைக்கின்ற தேவன் நீரே. தடைகளை உடைக்கின்ற தேவன் நீரே. கடலை பிளக்கின்ற தேவன் நீரே. பார்வோனி சேனைகளை மூழ்கடித்து ரட்சிப்பை கொடுத்த தேவன் நீரே. யுத்தம் யுத்தம் கர்த்தர் செய்யும் யுத்தம். யுத்தம்
யுத்தம் யுத்தம் யுத்தம் கர்த்தர் செய்யும் யுத்தம் 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 இயேசுவின் யுத்தம் 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 கர்த்தர் செய்யும் யுத்தம் தீமையை வேறறுக்கும் தேவன் நீரே பாவியை நேசிக்கும் தேவன் நீரே பாவத்தை மன்னித்து சாபத்தை உடைத்து விடுதலை தருகின்ற தேவன் நீரே இப்ப ரெண்டு கையை தட்டி சொல்லுங்க யுத்தம் யுத்தம் கர்த்தர் செய்யும் யுத்தம் 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 இயேசு செய்யும் யுத்தம் 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 கர்த்தர் செய்யும் யுத்தம் 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 இயேசுவின் யுத்தம் 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 சேனை அதிபதியா எங்கள் இயேசு எழுந்து விட்டார் யுத்தம் செய்வதற்கு இயேசு எழுந்து விட்டார் சேனை அதிபதியா யுத்தம் செய்வதற்கு இயேசு எழுந்து விட்டார் எழுந்து விட்டார் இயேசு எழுந்து விட்டார் உனக்காக இயேசு எழுந்து விட்டார் எழுந்து விட்டார் இயேசு எழுந்து விட்டார் இயேசு எழுந்து விட்டார் யுத்தத்தை செய்ய எழுந்து விட்டார் எழுந்து விட்டார் இயேசு எழுந்து விட்டார் ஜெயக்கோடி ஏற்ற எழுந்து விட்டார் யுத்தம் யுத்தம் கர்த்தர் செய்யும் யுத்தம் 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 கர்த்தர் செய்யும் யுத்தம் 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 இயேசுவின் யுத்தம் 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 இயேசுவின் யுத்தம் கண்களை மூடி ரெண்டு கைகளை தட்டி கலங்காதே கண்மணியே கரம் பிடித்து நடத்திடுவார் கலங்காதே கண்மணியே கரம் பிடித்து தூக்கிடுவார் கனவெல்லாம் நிஜமாய் மாறும் நேரமே உன் கனவெல்லாம் நிஜமாய் மாறும் நேரமே கலங்காதே கண்மணியே கரம் பிடித்து நடத்திடுவார் கலங்காதே கண்மணியே கரம் பிடித்து தூக்கிடுவார் இந்த கால வேளையில சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா இல்ல பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்களா இல்ல என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கலன்னு சொல்லி ஏக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா எதை செய்தாலும் தடை என்று வந்திருக்கிறீங்களா நீங்க கலங்க வேண்டாம் கர்த்தர் இந்த கால வேளையில உங்க கரத்தை பிடிச்சு தூக்க போகிறார் உங்க கரத்தை பிடிச்சு நடத்த போகிறார் இந்த எகிப்தின் அனுபவங்கள் முடிய போகிறது இஸ்ரவேலுக்கு உண்டான அந்த கானானின் ஆசீர்வாதங்களுக்கு நேராக இந்த 7வது மாதம் கர்த்தர் உங்க கரத்தை பிடிச்சு நடத்த போகிறார் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்பட போகிறேன் நான் உன்னை மறந்து போகல உன் பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு தெரியும் நீ ஒவ்வொரு நாளும் படுகிற வேதனைகள் எனக்கு புரியும் ஆனா உனக்குன்னு ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறேன் உனக்குன்னு ஒரு முடிவை வைத்திருக்கிறேன் உனக்குன்னு ஒரு விசாலத்தை வைத்திருக்கிறேன் நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு தரும்படி உன் பேரில் நான் நினைவாயிருக்கிறேன் கண்கள் மூடி ஆராதீங்க இந்த வருஷம் உங்களுக்கு அற்புதம் வரப்போகிறது
இந்த மாதம் முடிவில் ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது. இந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி உனக்கு ஒரு உயர்வு வரப்போகிறது. உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது. லே பாபா 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 கலங்காதே கரம் பிடித்து தூக்கிடுவார். கனவெல்லாம் நிஜமாய் மாறும் நேரமே. கனவெல்லாம் நிஜமாய் மாறும் நேரமே. கலங்காதே கண்மணியே கரம் பிடித்து நடத்திடுவா. கலங்காதே கண்மணியே கரம் பிடித்து நடத்திடுவா. இந்த மாதம், இந்த 7வது மாதம் கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார், ஜெயம் அது கர்த்தரிடத்திலிருந்து வரும்பா. கழுக போல உங்களை பறக்க செய்வாரா. உங்க ஆசீர்வாதங்கள் இந்த மாதம் தொடங்க போகிறது. எல்லா வாக்குவாதங்கள் பொறாமைகளை கர்த்தர் இந்த மாதம் இந்த நாள்ல முடிய பண்ணுகிறார். உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து மனிதர்கள் பொறாமைப்பட்டு வாக்குவாதம் பண்ணப்பட்ட நாட்கள்லாம் முடிகிறது. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற ஆசீர்வாதத்தை பார்த்து உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை பார்த்து உங்க மனதெல்லாம் மகிழ்ச்சியா மாற போகிறது. கலங்காதே கண்மணியே கரம் பிடித்து தாங்கிடுவார். கலங்காதே கண்மணியே கரம் பிடித்து உயர்த்திடுவார். மனதெல்லாம் மகிழ்ச்சியாய் மாறும் நேரமே. என் மனதெல்லாம் மகிழ்ச்சியாய் மாறும் நேரமே. கலங்காதே கண்மணியே கரம் பிடித்து தாங்கிடுவார். கலங்காதே கண்மணியே கரம் பிடித்து உயர்த்திடுவார். எத்தனை பேர் அப்படியே நம்புறீங்க? கலங்காதே கண்மணியே கரம் பிடித்து தாங்கிடுவார். கலங்காதே கண்மணியே கரம் பிடித்து உயர்த்திடுவார். மனதெல்லாம் மகிழ்ச்சியாய் மாறும் நேரமே. என் மனதெல்லாம் மகிழ்ச்சியாய் மாறும் நேரமே. கலங்காதே கண்மணியே கரம் பிடித்து தாங்கிடுவார். கலங்காதே கண்மணியே கரம் பிடித்து உயர்த்திடுவார். கலங்காதே கண்ணின் மணியே கரம் பிடித்து தாங்கிடுவார். கலங்காதே கண்ணின் மணியே கரம் பிடித்து உயர்த்திடுவார். கனவெல்லாம் நிஜமாய் மாறும் நேரமே. உன் கனவெல்லாம் நிஜமாய் மாறும் நேரமே. உன் மனதெல்லாம் மகிழ்ச்சியாய் மாறும் நேரமே. உன் மனதெல்லாம் மகிழ்ச்சியாய் மாறும் நேரமே. கலங்காதே கண்மணியே கரம் பிடித்து நடத்திடுவார். கலங்காதே கண்ணின் மணியே கரம் பிடித்து. கனவெல்லாம் நிஜமாய் மாறும் நேரமே. கைகளை தட்டி இந்த கால ஆராதனையில விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எங்களுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே இந்த கால வேளையில சுதந்திரிக்கிற ஒரு நேரம், நீ எழும்பி பிரகாசிக்கிற நேரம், நீ மகிமையாய் வெட்டி சிறைக்கிற ஒரு நேரம், அவருடைய மகிமை உண்மையில கடந்து வருகிற நேரம், உன் ஓட்டத்தை ஒரு துவக்கிற நேரம். நீ சோர்ந்து போக வேண்டாம், நீ படுத்துறங்க வேண்டாம். சூரிய செடியின் அனுபவம் மாறுகிறது, முச்செடியின் அனுபவம் மாறுகிறது. கண்மணியே கரம் பிடித்து நடத்திடுவார். கலங்காதே கண்ணின் மணியே கரம் பிடித்து
தூக்கிடுவார். இந்த காலை ஆராதனையில நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்களா? இயேசு அவரை தேடுகிற யாவருக்கும் ஒரு குறைவை கூட வைக்க மாட்டா. அவர் முகத்தை நோக்கி பார்த்தாலே போதும். ஏசாமே, ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து வருகிறேன், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கல, நான் ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்கலன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? உங்க 2 கரங்களை உயர்த்தி, என் கனவெல்லாம் நிஜமாய் மாறப்போகிறது. அந்த நாட்கள் வந்து விட்டது, அந்த எழுப்புதலின் நாட்கள் வந்து விட்டது, அந்த ஆசீர்வாதத்துக்குரிய நாட்கள் வந்து விட்டது. ஏசாமி உன் கரத்தை பிடிச்சிட்டார். ஏசாமி உங்க குடும்பத்துல வந்துட்டா. ஏசாமி உங்க தொழில வந்துட்டா. இனி அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வா. இனி அவர் உங்களுக்காக வழக்காடுவா. உங்க சத்துருக்களை எல்லாம் அவர் சிதறடிக்க பண்ணுவா. கலங்காதே கண்மணியே, கரம் பிடித்து நடத்திடுவா. கலங்காதே கண்மணியே, கரம் பிடித்து தூக்கிடுவா. கனவெல்லாம் நிஜமாய் மாறும் நேரமே. கனவெல்லாம் நிஜமாய் மாறும் நேரமே. கலங்காதே கண்மணியே, கரம் பிடித்து நடத்திடுவா. கலங்காதே கண்ணின் மணியே, கரம் பிடித்து தூக்கிடுவா. என் மனதெல்லாம் மகிழ்ச்சியாய் மாறும் நேரமே. என் மனதெல்லாம் மகிழ்ச்சியாய் மாறும் நேரமே. என் கனவெல்லாம் நிஜமாய் மாறும் நேரமே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் இந்த கால வேளையில் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு சமாதானத்தை வைக்கிறார். உங்க வியாதியை மாற்றி போடுகிறார். உங்க போராட்டங்களை மாற்றி போடுகிறார். ஒரு இளைப்பாறுதல். உங்களுக்கு முன்பாக போய் கோணனானவர்களை செவைப்படுத்துகிறார். ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கையை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. இந்த கால வேளையில ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய நன்மைகள், ஒரு புதிய கிருபைகள் உங்க குடும்பங்களில் கடந்து வருகிறது. கரம் பிடித்து தூக்கிடுவா. கலங்காதே கண்ணின் மணியே, கரம் பிடித்து நடத்திடுவா. கலங்காதே கண்ணின் மணியே, கரம் பிடித்து நடத்திடுவா. கலங்காதே கண்ணின் மணியே, கரம் பிடித்து தாங்கிடுவா. கனவெல்லாம் நிஜமாய் மாறும் நேரமே. என் கனவெல்லாம் நிஜமாய் மாறும் நேரமே. ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரை போல நடத்திடுவார். கலங்காதே கண்ணின் மணியே, கரம் பிடித்து தூக்கிடுவார். கனவெல்லாம் நிஜமாய் மாறும் நேரமே. அப்படி ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் தொடங்குவாராக. நிஜமாய் மாறும் நேரமே. கலங்காதே கண்மணியே, கரம் பிடித்து தாங்கிடுவா. கலங்காதே நீ அளவே நீ அளவே அதிசயம் செய்திடுவா. நீ அளவேண்டா, நீ அளவேண்டா. அதிசயம் செய்திடுவா. கைகளை தட்டி
ஒரு நிமிஷம் நல்ல ஆவியில் நிறைந்து, ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, என் கனவெல்லாம் நிஜமாய் மாறுகிற அந்த நாட்கள் இல்ல, அந்த நேரம் வந்து விட்டது. கையை தட்டி, நாட்கள் இல்ல, நேரம் வந்துட்டு, நேரங்கள் வந்து விட்டது. என் மனசெல்லாம் மகிழ்ச்சியா மாறக்கூடிய அந்த தருணம் வந்து விட்டது. கர்த்தர் எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டா. ஓ ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். அந்த வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை பெருக செய்ய போகிறேன். உன்னை திருடாய் பெருக பண்ண போகிறேன். அப்படி செய்வதற்காகப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அப்படிப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை, நன்மையை, ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவரே நீ செய்வதற்காக நன்றி. உங்க குடும்பத்தில் இன்னைக்கு யாராவது ஆராதனைக்கு வராதபடி உங்க வீட்டில் உட்காந்துருப்பாங்கன்னா இன்னைக்கு உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. சிலர் நீங்க கண்ணீரோடு இருக்கிறீங்க, என் பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படலை, என் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படலை. இந்த ஆராதனை முடிவில் சொல்லுங்க, என் கணவரை, என் பிள்ளைய ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் கணவருக்கு கொடுங்க ஆண்டவரே. நானும் என் வீட்டாருமோன்னு சொல்லியிருக்கிறீங்களே, நாங்கள் குடும்பமா வந்து ஆராதிக்க ஆண்டவரே அந்த ரட்சிப்பை என் குடும்பத்தில் கர்த்தர் கட்டளையிடுவீங்கப்பா. ரட்சிக்கப்படாத ஏராளமான ஜனங்கள் இந்த பட்டணத்தில் உண்டு. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சிப்பீராக. ஆண்டவரே ரட்சிங்கப்பா. ஜனங்கள்லாம் முகங்குப்புற விழுந்து கர்த்தர் ஒருவரே தெய்வம் என்று சொல்லுகிற அந்த எழுப்புதலை எங்க பட்டணத்தில் கர்த்தர் ஊற்றுவீராக, எங்க சபையில ஊற்றுவீராக, என் குடும்பத்தில் ஊற்றுவீராக. கனவெல்லாம் நிஜமாய் மாறும் நேரமே, என் கனவெல்லாம் நிஜமாய் மாறும் நேரமே. கலங்காதே கண்ணின் மணியே, கரம் பிடித்து தாங்கிடுவார். கலங்காதே கண்ணின் மணியே, கரம் பிடித்து உயர்த்திடுவார். கலங்காதே கண்ணின் மணியே, கரம் பிடித்து நடத்திடுவார். கலங்காதே கண்ணின் மணியே, கரம் பிடித்து தூக்கிடுவார். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் நம்ம மத்தியில நல்ல தேவ மனிதர் வந்திருக்கிறது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். சகோதரர் ஸ்டான்லி எபனேசர் நல்ல பேர்டனோட கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையுமாய் கடந்து வருவார்கள். இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு சமயத்தை என் ஊழியத்தின் பாதையில் என் ஆண்டவர் என்னை கிருபையாய் கொண்டு வந்து சேர்த்த நிறைவுகளுக்காய் என் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். என் ஆண்டவருக்கு நான் நன்றியை நான் செலுத்த நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். இந்த நாளிலும் இப்படிப்பட்ட இந்த திருச்சபையின் பீடத்திலே சமயத்தையும் வாய்ப்பினை கொடுத்த அருமையான நான் நேசிக்கக்கூடிய அண்ணன் அவர்களுக்கு என் நன்றியும் வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சபை விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் என் நன்றியும் வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைத்துவிட்டு இன்றைக்கு நான் வைராக்கியமாய் ஆக்ரோஷமாய் செயல்பட நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். ரொம்ப நாளாக ஜெபிக்கிறேன் பிரதர், உபவாசிக்கிறேன், எங்கள் சபையில் நடக்கிற எல்லா கூட்டத்துக்கும் நான் வரேன். ஆனால் கூட என் பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு அடி கூட அசைகிறதுக்கு ஆயத்தமாகவே இல்லை. ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன். அப்படி என்று ஒருவேளை இந்த ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாய் ஒரு ஆராதனை போயிட்டு வந்துடலாம் என்று வந்திருக்கலாம். உங்கள் முதுகு எலும்பை நிமிர்ந்து செய்யும்படியாய் 2 காரியத்தை நான் சொல்லுகிறேன். 1, முதலாவது, நீங்கள் எத்தனையோ ஆராதனைக்கு போயிருக்கலாம். இதே திருச்சபையிலே நீங்கள் எத்தனையோ ஆராதனைக்கு நீங்கள் உள்ள வந்து அவரை தொழுது கொண்டிருந்திருக்கலாம்.
அப்படி நீ அவருடைய ஆராதனையில் நின்று நீ அவரை ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை சந்திக்கும்படியாய் என் ஆண்டவர் உன் பாதையிலே ஒரு வெளிச்சத்தை உனக்கு முன்பாக வைத்தார். நீ அதை தெளிவாய் புரிந்து கொள்ளாமல் சுதந்தரித்துக் கொள்ளாமல் இருந்தது உண்மை. முதலாவது வெளிச்சத்தை கொடுத்தார், நீங்கள் சுதாரித்து எழும்பவில்லை. இரண்டாவது, தூதனை கொண்டு வந்து முன்பாக உனக்கு முன்பாக வைத்தார். மீண்டும் மறுபடியும் நீ எழுந்து சுதந்தரித்து செயல்பட ஆயத்தமாய் இல்லை. பேதுரு சிறைச்சாலைக்குள்ளே வைக்கப்பட்டிருந்தான். சபையார் ஜெபித்தார்கள். சிறைச்சாலைக்குள்ளே கை கால்கள் கட்டப்பட்ட பேதுரு சிறைச்சாலையின் அறைக்குள்ளே முதலாவது ஒரு வெளிச்சம் வந்தது. பேதுரு அயர்ந்து கை கால் கட்டப்பட்ட சூழ்நிலையிலே அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். வந்து உதித்த வெளிச்சத்தை அவனால் தெளிவுபடுத்திக் கொள்ள முடியவில்லை. இரண்டாவது, தூதனை கொண்டு வந்து கர்த்தர் இறக்கினார். அப்பொழுதும் அவன் தூங்கிக் கொண்டுதான் இருந்தான். ஒருவேளை உன் பிரச்சனை நிமித்தமாய் கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்த பொழுது ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்தார், நீ சுதாரித்துக் கொள்ளவில்லை. இரண்டாவது, தூதனை வைத்தார், நீ சுதாரித்துக் கொள்ளவில்லை. இந்த ஆராதனையிலே அன்றைக்கு சிறைச்சாலைக்குள்ளே தூதன் வந்து நின்ற பொழுதும் அவன் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தான். அவன் மூன்றாவது செய்த காரியம், அந்த அறைக்குள்ளே மூன்றாவது நடந்த காரியம், தூதன் பேதுருவின் விலா எலும்பை தட்டி எழுப்பினான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த சபைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உன்னை உன் விலா எலும்பை தட்டி எழுப்பி என் ஆண்டவர் உனக்கென்று வரைந்த வரைபடத்திலே இந்த ஆராதனை மூலமாய், இந்த ஆராதனை முடிந்து இந்த உற்சாகம் போதாது, இந்த அபிஷேகம் போதாது, இந்த வைராக்கியம் போதாது, இந்த பிரசன்னம் போதாது, உன்னை தட்டி எழுப்ப ஆயத்தமாய் இருக்கிறார். ஒரு தொடுதல் நிச்சயம் இன்றைக்கு உன்னை சரீரத்தில் தொட ஆயத்தமாயிரு. ஹalleluya. இந்த செய்தி முடிவதற்குள்ளாய் உன்னை நோக்கி 1000 வார்த்தைகள் வரலாம். அந்த 1000 வார்த்தையில் ஏதோ ஒரு வார்த்தை உன்னை நோக்கி அம்பாய் பாய்ந்து வர ஆயத்தமாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லணும் நீங்க, ஒரு ஆமென் சொல்லணும் நீங்க. இதுவரைக்கும் காணாத ஒரு ஆமென் சத்தத்தை இந்த நாளில் நீங்க கொண்டு வர வேண்டும் என்று நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஆமென் சொல்லணும்? ஏன் ஆமென் சொல்லணும்? நீங்க எந்த ஆராதனைக்கு போனாலும் தேவன் தம்முடைய வார்த்தையை மலையாய் பொழிய பண்ணுவார். அந்த மலையிலே அனுக்கிரகம், காருண்யம், பலன், மகிமை, பிரசன்னம் கலந்து அந்த மலையாய் ஜனங்கள் மீது இறங்கும் பொழுது ஜனங்கள் பிடித்துக் கொள்ளுகிற பாத்திரம் ஆமென் என்ற வார்த்தை. ஹalleluya. இரண்டாவது காரியத்தை பதிய வைக்கிறேன். எலியாவிடத்திலே கர்த்தர் சொன்னார், எலியா, நான் தேசத்திலே மலையை நான் வருஷிக்க பண்ண போகிறேன், மலையை நான் பெய்ய பண்ண போகிறேன். கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் மலையை கொடுக்க போறேன். நேரா ஆகாப் ராஜாவிடத்துல போனான். ராஜா, நீ சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் ஆயத்தமாகு. அவன் என்ன சொன்னா? கர்த்தர் சொன்னாரு, மலையை நான் கொடுக்க போகிறேன். இவன் என்ன சொல்லியிருக்கணும்? கர்த்தர் மலையை கொடுக்க போகிறார் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவன் சொன்ன வார்த்தை, பெருமலையின் இரைச்சலின் சத்தம் கேட்கிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் மலையை வருஷிக்க பண்ண போகிறேன். ஆனால் இவன் சொன்ன வார்த்தை, பெருமலையின் இரைச்சலின் சத்தம் கேட்கிறேன். இந்த ஆராதனை வேளையிலே அடுத்த 50 நிமிடங்கள் உன்னை நோக்கி சில வார்த்தைகள் வரும். அந்த வார்த்தையை நீ எப்படி சுதந்திரித்து ஏற்றுக்கொள்ளுகிறாயோ, அந்த வார்த்தையை நீ எந்த அபிஷேகத்தில் நீ பார்த்து முடிக்கிறாயோ, அது பெருமலையின் இரைச்சலின் சத்தமாய் மாற ஆயத்தமாகு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வைராக்கியம் போதாது, நல்ல ஒரு ஆமென் சொல்லி முடி. விட்டானா எலியா? கர்மேல் பர்வதத்திலே ஏறினான். கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டாரு, மலையை கொடுக்க போறேன். விடல. இந்த ஆராதனை முடிஞ்சு நீ விட்டுடாத. கர்மேல் பர்வதத்திலே ஏறினான். தன் நெத்தி பொட்டு முழங்கால் தொடுகிற அளவிற்கு முழங்காலை முடக்கினான். ஜெபித்தான். வெளியே வந்தான். வேலைக்காரனே, உன் முகத்தை கிழக்கு பக்கமாய் வைத்து ஏதாகிலும் கார்மேகம் தெரிகிறதா? வேலைக்காரன் வந்து சொன்னான், எஜமானனே, ஒன்றுமில்லை. விட்டானா எலியா? மீண்டுமாய் முடக்கினான். வேலைக்காரனே, எஜமானனே, ஒன்றுமில்லை. மூன்றாவது முறை, வேலைக்காரனே, எஜமானனே, ஒன்றுமில்லை. நான்காவது முறை, வேலைக்காரனே, எஜமானனே, ஒன்றுமில்லை. நீங்க கரங்களை தட்டி ஆரவாரம் செய்யும் பொழுது 5வது முறை சொல்ற, கையை தட்டுன குறைஞ்சா போக போறீங்க. மீண்டுமாய் சொன்னான், வேலைக்காரனே,
எஜமானனே ஒன்றுமில்லை விட்டானா. 6வது முறை வேலைக்காரனே எஜமானனே ஒன்றுமில்லை. 7வது முறை சொன்னான், கையளவு மேகம், கையளவு மேகம், கையளவு மேகம். ஒரு காரியத்தை நான் பதிய வைக்கணும். நீங்க வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13, 14 வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்க. எடுக்க வேண்டாம், இது என் செய்தி அல்ல. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்னாரு பேதுரு கிட்ட, நீ என்னடா அத்திமரத்தை பார்த்து பட்டு போனதுக்கே நீ ஆச்சரியப்படுற? நீ மலையை பார்த்து பேசு, அவைகளை பேர்த்து கொண்டு போய் சமுத்திரத்தின் ஆழத்திலே நான் தள்ளி விடுவேன். ஆனால் ஒரு மலையிலே, ஒரு சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவர் நினைச்ச அந்த மலையவே பெயர்த்து எடுக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்தவர். உனக்காய் எனக்காய் மௌனமாய் அத்தனை வலிகளையும் சுமந்தாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வைராக்கியத்தை விட்டுடாதீங்க. என் செய்திக்கு இந்த காரியம் தேவையா இருக்கிறபடினாலே இந்த பீடத்திலிருந்து நான் பதிய வைத்தேன். உன் வைராக்கியத்தை விட்டுடாத, உன் ஜெபத்தை விட்டுடாத. உன் வேத வாசிப்பு, உன் ஜெபம், உன் துதியின் சத்தம், உன் பாடல் இதுவரைக்கும் எப்படி இருந்தது எனக்கு தெரியாது. வருகிற நாட்களே வித்தியாசமாய் உன் ஆண்டவரை பார்க்க ஆரம்பி. இதுவரைக்கும் நீ எப்படி பார்த்தியோ தெரியாது. வருகிற நாட்களிலே இவரால் எல்லாம் கூடும் என்று நீ பார்த்தேன்னு சொன்னா, உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து உன்னை வாழ வைக்க. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்கென்று, சபை என்று சொன்னால் விசுவாசியை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆங்காங்கே கூடி கர்த்தரை தொழுது கொண்டார்கள். வனாந்தரங்களிலே, மலைகளிலே, காடுகளிலே கர்த்தரை தொழுது கொண்டான். எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல கூடி ஆராதிக்கும்படி உருவாக்கப்பட்டது சபை. மேல் வீட்டறைக்கு அனுபவத்துக்கு பிற்பாடு கிறிஸ்துவின் சபை உருவாக்கப்பட்டது. சபைக்கென்று கர்த்தர் கொடுத்த ஆவிக்குரிய ஆயுதத்தை இன்றைக்கு சபைகள் இழந்து விட்டது. சபை என்று சொன்னால் விசுவாசியை குறிக்கிறது. உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்த ஆவிக்குரிய ஒரு ஆயுதம், ஆவிக்குரிய ஒரு ஆயுதத்தை இன்றைக்கு விசுவாசிகள், விசுவாச குடும்பங்கள், சபைகள் இழந்து விட்டது. அதை செயல்படுத்தி ஆக வேண்டும். என் செய்தி நான் தொங்குவதற்கு முன்பதாக எனக்கு முன்பாய் அமர்ந்து கொண்டிருக்கிற உங்கள் திருச்சபையின் போதகரை பார்த்து இப்படி நான் சொல்லுகிறேன். இந்த தேவ மனிதன் இந்த சபையை ஆரம்பிக்கும் பொழுது தன் எண்ணத்திலே தோன்றின பெயரை வைத்து ஆரம்பிக்கவில்லை. பரத்திலிருந்து கர்த்தர் கொடுத்த பெயரை தன் இருதயத்திலே முகாந்தாரமாய் தரிசனம் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையின் முகாந்தாரம் பெரிது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த சபையின் தரிசனம் பெரிது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த தரிசனம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், இந்த தரிசனத்திற்கு கர்த்தர் எழுதி வைத்த முகாந்தரத்தின் நிறைவுகள் வாசனை எழும்புன்னு சொன்னா, அத்தனை விசுவாசிகளும் தோள் கொடுத்தே ஆக வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உள்ள வருவேன், இதுவரைக்கும் நீ அப்படி அபிஷேகத்தில் இருந்தியா, இந்த நாள் முதற்கொண்டு அந்த எல்லையை விட்டு வெளியே வா. ஏனோ தானோ என்று 10ஓடு 11 செயல்படுகிற விசுவாசியா இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இல்லை. ஆராதனை முடிச்சு நீ தெருக்களிலே நடந்து போகும் பொழுது ஓ மேல இருக்கிற மகிமை அபிஷேகம் பட்டு கேன்சர் டியூமர் ஹீல் ஆகிற கைத்தட்டு கொடுத்து ஆமென் சொன்னா, இந்த சபைக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற, நான் மீண்டும் உறுதிப்படுத்துகிறேன், இந்த சபைக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற முகாந்தரம் ரொம்ப பெரிதாய் இருக்கிறது. இது ஒரு சேனையாய் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த சபையை புடமிட்டு கொண்டிருக்கிறார். சபைக்கென்று கொடுத்த ஆயுதத்தை அநேக சபைகள், விசுவாசிகள் இழந்து விட்டார்கள். அதை உங்களுக்கு முன்பாக வைத்துவிட்டு இந்த சபையின் தரிசனத்திற்கு, இந்த சபையின் முகாந்தரத்திற்கு இந்த தேவ மனிதன் தன் குடலை சுருக்கி எத்தனை நாட்கள் உழைத்தாரோ, அந்த தரிசனம் பூத்து குலுங்க வேண்டும் என்று சொன்னால் சபை என்ன செய்ய வேண்டும்? சபைக்கென்றே ஒரு ஆவிக்குரிய ஆயுதம். எடுத்து வாசிங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்கள் பார்க்கலாம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. 2 வசனத்தை வச்சு தான் நான் பேச போகிறேன். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது
120 பேர் மேல் வீட்டறையிலே கூடி கர்த்தரை துதித்தார்கள். அந்த இடமே அசையும்படியாய் கர்த்தருடைய நிறைவு அந்த வீட்டிலே இறங்கினது. நல்லா கவனிக்கணும். அந்த இடமே அசையும்படியாய் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் பூமியிலே இறங்கி வந்தார். நல்லா கவனிக்கணும். தேவன் உலகத்தை உருவாக்கும் பொழுது எல்லாவற்றையும் நேர்த்தியாய் உருவாக்கினார். எல்லாவற்றையும் பெர்ஃபெக்ட்டா முடிச்சாரு. ஆதாம் ஏவாளை உருவாக்கினார். ஆதாம் ஏவாளை உருவாக்கி ஏதேனை கொண்டு வந்து விட்டாரு. அவருடைய திட்டத்திலே, அவருடைய முகாந்தரத்திலே ஒரு சறுக்குதல் ஆதாம் ஏவாள் மூலமாய். கிரியைக்கு பலன் உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆதாமே எங்கே இருக்கிறாய்? நான் நிர்வாணியாய் இருக்கிறேன். நீ நிர்வாணி என்று யார் உனக்கு சொல்லிக் கொடுத்தது? நீர் உருவாக்கின ஏவாள். மனதுருகின ஆண்டவர் ஏதேனிலே உலாவின ஒரு மிருகத்தை அடித்தார், அதன் தோலை எடுத்தார். அவர்கள் நிர்வாணத்தை மூட அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். ஆதாமுக்கு அவன் கிரியைக்கு தக்கதாய் ஒரு சாபம் அவனை சூழ்ந்து கொண்டது. ஏவாளுக்கு கிரியைக்கு தக்கதாய் ஒரு சாபம் சூழ்ந்து கொண்டது. ஏதேனை விட்டு வெளியே தள்ளப்பட்டார்கள். அவர்கள் மேலே இருந்த மகிமை ஏதேனிலே நின்று போனது. மகிமை இழந்தவர்களாய் ஆதாம் ஏவாள் தள்ளப்பட்டார்கள். எந்த மகிமை இழந்தார்களோ, எந்த மகிமை மனித குலம் இழந்ததோ அதை கொடுக்கும்படியாய் மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் கேட்டு வாங்க வைக்காதீங்க. நான் கேட்கறதுக்குள்ளேயே நீங்க ஆமென் சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் வந்தாரு. 33 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்தார். வந்தவர் வந்த வேலை முடிச்சிட்டான்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் மறுபடியும் கேட்கிறேன். ஆண்டவர் வந்தாரு. வந்தவர் வந்த வேலையை முடிச்சிட்டான்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய் மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். வந்தாரு, வந்த வேலையை முடிச்சிட்டார்னு சொன்னா ஆதி மனிதர்கள் மீது எந்த மகிமையிலே தமது சாயல் என்று சொன்னால் ஏதோ முக ஜாடை மாத்திரம் அல்ல, அவருக்குள்ளே இருந்த தேவனுக்குள்ளே இருந்த மகிமை, பிரசன்னம், நிறைவுகள், ஆற்றல், பலன், அனுக்கிரகம், காருண்யம் எல்லாவற்றையும் சாயலாய் வைத்து ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். அந்த மகிமை இழந்து போயிட்டார்கள். அந்த மகிமையை கொடுக்கும்படியாய் மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். எந்த இடத்திலே கொண்டு வந்து கொடுத்தார்? சிலுவையிலே பேசின 7 வார்த்தைகள், 6வது வார்த்தை எல்லாம் முடிந்தது. எதை முடிச்சாரு? எந்த மகிமை மனித குலம் இழந்து விட்டதோ அதை கொண்டு வந்து முடித்து சொன்னாரு, எல்லாம் முடிந்து விட்டது. நல்லது. தேவன் ஒரு திட்டம், குமாரன் ஒரு திட்டம், எல்லாவற்றையும் முடித்த பிற்பாடு ஏன் இந்த பூமிக்கு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் தேவைப்படுகிறார்? அவருடைய நோக்கம் என்ன? எதற்காக பரிசுத்த ஆவியானவர் மீண்டுமாய் 3வது ஒரு கேரக்டர்ல 3வது நபராய் ஏன் அவர் பூமிக்கு இறங்கி வர வேண்டும்? என்ன முகாந்தாரம்? எதற்காக? ஒரு ஆழமான சத்தியத்தை புரியும்படியை சொல்லிக் கொடுக்கிறேன். நல்லா கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் காற்றிலே உலாவி கொண்டிருக்கிறாரா? சமுத்திரத்தின் ஆழங்களில் இருக்கிறாரா? சமுத்திரத்தில் நடந்து கொண்டிருக்கிறாரா? பூமியின் மண்ணின் துகள்களிலே ஒளிந்து கொண்டிருக்கிறாரா? எந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுதல் இருக்கிறது? எதற்காக பரிசுத்த ஆவியானவர் மீண்டுமாய் இறங்கி வர வேண்டும்? நல்லா கவனிக்கணும். ஊழியம் செய்த நாட்களிலே ஆண்டவர் ஒரு ஜெபம் செய்தார். பிதாவே, நீர் என்னை அனுப்புவதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. நான் அதை செய்து முடிக்க ஆயத்தமாய் இருக்கிறேன். நான் செய்து முடித்து மரித்து உயிரோடு கூட எழுந்து உம்முடைய வலது பார்சத்திலே அமர ஆயத்தமாய் இருக்கிறபடியால் நீர் நான் மீண்டும் வருகிற வரைக்கும் வேறொரு தேற்றரவாளனை இவர்களோடு என்றென்றைக்கும் இருக்கும்படியாய் அனுப்பி அருளும் என்று ஒரு ஜெபம் செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குமாரன் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும்படியாய் பெந்தேகோஸ்தை என்னும் நாள் ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்தார். 40 நாட்கள் காட்சி கொடுத்தார். 40வது நாள் ஒலிவ மலையில் அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். 41, 42, 43, 48, 49, 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள். பெந்தேகோஸ்தே நாள் என்று சொன்னால் பல அர்த்தங்கள். அறுப்பு கால பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, கிறிஸ்து இயேசுவின் சபை உருவான நாள் 50வது நாள். இந்த 50வது நாளிலே குமாரன் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும்படியாய் தேவன் தேற்றரவாளனை பூமியிலே இறக்கி வைத்தார். நல்லா கவனிக்கணும். வாய்க்கிலேயே பேசிவிட்டோம். மேல் வீட்டறையிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்.
மேல் வீட்டறையிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். மேல் வீட்டறையிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இந்த திருச்சபையின் பீடத்திலிருந்து சொல்லுகிறேன், அவர் மேல் வீட்டறைக்குள்ள இறங்கவில்லை. நல்லா கவனிங்க, அவர் மேல் வீட்டறைக்குள்ள இறங்கவில்லை. நான் மீண்டும் சொல்லுகிறேன், அவர் மேல் வீட்டறைக்குள்ள இறங்கவில்லை. மேல் வீட்டறையிலே 120 பேர் கூடியிருந்தார்களே, 120 பேர் கூடியிருந்த சரீரங்களுக்குள்ள இறங்கி அசைவாடினார். அபிஷேகத்தில் இன்னும் நீங்க இணையல, அபிஷேகத்தில் இன்னும் நீங்க இணையல. நான் மீண்டும் சொல்லுகிறேன், அவர் அறைக்குள்ளே இறங்கவில்லை. அறைக்குள்ளே கூடியிருந்த 120 பேர் சரீரங்களுக்குள்ள இறங்கி அசைவாடினார். தூக்கி வீசப்பட்டார்கள். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். மேல் வீட்டறையிலே, எருசலேம் நகரத்திலே, தாவீதின் அரண்மனைக்கு பக்கத்தில் இருந்த மேல் வீட்டறையிலே இவர்கள் பேசின பாஷைக்கு கீழே கூடியிருந்த ஜனங்கள் பயந்தார்கள். ஓ, என்ன சத்தம், என்ன அந்நிய பாஷையா இருக்கிறது! பயந்தார்கள். நல்லது, நல்லது. உங்களுக்கும் எனக்கும் பெயர் பெந்தேகோஸ்தேக்கார. பெந்தேகோஸ்தே அனுபவம், பெந்தேகோஸ்தே அனுபவம் சபைக்கு, விசுவாசிக்கு, விசுவாச குடும்பங்களுக்கு ஆவிக்குரிய ஆயுதமாய் தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் மீண்டும் சொல்லுகிறேன், அநேகர் இன்னும் அபிஷேகத்தில் இணையல. என் செய்தியின் போக்கிலே 10 நிமிஷம் ஒரு ஆராதனை எடுக்க போகிறேன். யாரெல்லாம் இன்னும் அந்நிய பாஷை பெறலையோ, இன்றைக்கு கர்த்தர் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். மேல் வீட்டறையிலே 120 பேர் சரீரங்களுக்குள்ள இறங்கினார். நல்லது. 120 பேருடைய வாழ்க்கை எடுத்து பேசினா எனக்கு சமயம் போதாது. ஒரு பெந்தேகோஸ்தேக்காரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவன் பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் நிப்பான் சொன்னா அந்த ஆவிக்குரிய ஆயுதம் எப்படி செயல்படும் என்று உங்களுக்கு விளக்கி வைத்து செய்தி நான் முடிக்கிறேன். 120 பேரை நான் பேச முடியாதபடினாலே 120 பேரிலே 119 வைத்துவிட்டு ஒருவனை நான் உருவி எடுத்து உங்களுக்கு முன்பாக சில காரியங்களை வைக்க நான் பிரயாசப்படுகிறேன். யார் அந்த ஒருவன்? யார் அந்த ஒருவன்? அவன் பெயர் பேதுரு. யார் இந்த பேதுரு? அவன் ஒரு கலிலேயன். கலிலேயன் என்று சொன்னால் படிப்பறிவில்லாதவர்கள், மீன்பிடி தொழில் செய்பவர்கள். படிப்பறிவில்லாதவன் இந்த பேதுரு. இரண்டாவது, நல்லா கவனிக்கணும், இரண்டாவது, ஆண்டவர் கடல் மீது நடந்து வந்தார். பேதுரு சொன்ன, ஆண்டவரே நீரே ஆனால் என்னையும் நடக்க செய்யும். ஆண்டவர் சொன்னாரு, வா இறங்கி வா, இறங்கி வான்னு கூப்பிட்டாரு. படகுல இருந்து காலை வச்சான். அது தண்ணியை போல அல்ல, கற்பாறையின் அனுபவம். இறங்கி நடக்க ஆரம்பிச்சான். கூடியிருந்த அத்தனை படகுல இருந்த அத்தனை பேர் சொன்னான், பேதுரு நடக்கிறான், பேதுரு நடக்கிறான், தண்ணீர நடக்கிறான். ஆச்சரியம். படிப்பறிவில்லாதவன், மீன்பிடி தொழில் செய்பவன், ஒதுக்கப்பட்டவன் கடல் மீது நடப்பதை பார்த்து வியந்தார்கள். கொஞ்ச தூரம் நடந்து போனான், சமுத்திரத்தை பார்த்தான், சமுத்திரத்தின் ஆழத்தை பார்த்தான், வல்லமையை பார்த்தான், அமிழ்ந்து போனான். தூத்துக்குடியில மீன்பிடி தொழில் செய்கிறவங்க, கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்கிறவங்க கேளுங்க, யாருக்காயிலும் நீச்சல் தெரியாம எவன் கடலுக்குள்ள போவா? பேதுரு நன்கு நீந்த தெரிந்தவன். பிரச்சனை வந்த பொழுது, போராட்டம் வந்த பொழுது, சபைக்குள்ளே லேசா சலசலப்பு வரும் பொழுது ஆவிக்குரிய ஆயுதத்தை நீ உள்ள வச்சிருவ. சூழ்நிலையை பார்த்து பயந்து நின்று கொண்டிருக்கிறாய். உன் பெந்தேகோஸ்தே அனுபவம் விலகி வருகிறது. நீ வெளியே வச்சிருற. அது எப்படிப்பட்ட ஆயுதம்? நான் எப்படிப்பட்ட அபிஷேகத்தில் நிற்கிறேன்? எனக்குள்ள இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? சூழ்நிலை நிமித்தமாய் மறந்து விடுகிறாய். சமுத்திரத்தில் உள்ள போகும் பொழுது ஆண்டவர் அவனை கை தூக்கி எடுத்தார். ஆக மொத்தம் அவன் சமுத்திரத்தை பார்த்து பயந்தவன். முதலாவது சொன்ன படிப்பறிவில்லாதவன், இரண்டாவது பயந்தவன், மூன்றாவது பதிய வைக்கிறேன், அத்திமரத்தை பார்த்து சபிச்சாரு. மறுநாள் காலையிலே அதே வழியாய் ஊழியத்திற்கு புறப்பட்டு வரும் பொழுது பேதுரு ஓடுறான். அந்த ஊருக்குள்ள தெருக்குள்ள ஓடுறான். ஓடி போய் அத்திமரத்தை பார்க்கிறான். அத்திமரம் பட்டு போய் இருந்தது. உடனே சொன்னான், ஆண்டவரே நீர் நேற்றைய தினத்திலே சபித்த அத்திமரம் பட்டு போய் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, அத்திமரம் என்னடா அத்திமரம், நீ மலையை பார்த்து பேசு, அவைகளை சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளி கொண்டு போடுவே. நான்காவது, ஆண்டவர் 3.5 ஆண்டுகள் ஊழிய பயிற்சி கொடுத்தார் பேதுருவுக்கு. அவன் 3.5 வருஷமும் தூக்க ஆவி உள்ளவன் என்று வேதத்தின் அத்தனை ரெஃபரன்ஸ் பைபிளும் சொல்லுது. பேதுரு தூக்க ஆவி உள்ளவன். ஊழிய பயிற்சி கொடுக்கும் பொழுது தூங்குவான். இவனுக்கு அதுதான் வேலை. அதுதான் சொன்ன, ஜெயிலுக்குள்ளேயும் தூங்கிட்டு இருந்தான். ஐந்தாவது, ஆண்டவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது முகமுகமாய் பார்த்து மறுதலித்தவன்.
நான் மீண்டும் சொல்றேன், மறுதலித்தவன், பயந்தவன், அவிசுவாசி, தூக்க ஆவி, தாழ்த்தப்பட்ட சமுதாயம், இப்படிப்பட்ட ஒருவன் மேல் வீட்டறைக்குள்ளே 120 பேரோடு கூட அவனும் ஒருவனாயிருந்தான். அவனுக்குள்ளே தேவன் பரத்தில் இருந்து இறங்கின, பரத்திலிருந்து இறக்கின ஆவிக்குரிய ஆயுதம் பெந்தேகோஸ்தே அனுபவம் அவன் சரீரத்துக்குள்ளாய் இறங்கினது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும். இதுல இருந்து என் செய்தி நான் ஆரம்பிக்கிறேன். நல்லது, இரவு பொழுது இந்த காரியம் முடிந்தது, பொழுது விடுகிறது. பேதுருவும் யோவானும் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, வீட்டுல போய் வாசித்துக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு புறப்பட்டு போகிறார்கள். வழக்கமாய் செய்வது போல ஒரு பிறவி சப்பானியை கொண்டு வந்து ஆலயத்தின் வாசலிலே வைப்பார்கள். நல்லா கவனிக்கணும். பெந்தேகோஸ்தே அனுபவத்துடைய ஆழத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். வழக்கமாய் செய்வது போல ஆலயத்தின் வாசலிலே ஒரு பிறவி சப்பானியை கொண்டு வந்து வைப்பார்கள். அவனுடைய வேலை என்ன? உள்ள வர வெளியே போறவங்கிட்ட பிச்சை எடுப்பது அவன் வேலை. யார் இந்த பிறவி சப்பானி? யார் இந்த பிறவி சப்பானி? அவனை பெற்றெடுத்த தாய் தன் உதிரத்திலே அவனை கர்ப்பத்திலே சுமக்கும் பொழுதே அவன் சதைகள் சூம்பின சதைகளாய் கர்ப்பத்திலே உருவாக்கப்பட்டவன். எலும்புகள் சூம்பினவனாய் கர்ப்பத்திலே உருவாக்கப்பட்டவன். நரம்புகள் சூம்பினவனாய் கர்ப்பத்திலே உருவாக்கப்பட்டவன். ஆக மொத்தம் கரு உருவாகும் பொழுதே சப்பானியாய் உருவானவன். தாய் வேறு பிள்ளை வேறு. தொப்புள் கொடி அறுத்தெடுக்கும் பொழுது அவன் சப்பானியாய் வயிற்றை விட்டு வெளியே வந்தவன். பிறவி சப்பானி, சிருஷ்டிப்பே சப்பானி. இப்படிப்பட்டவன் 40 ஆண்டுகள். அவனுக்கு வயது 40. பேதுருவை சந்திக்கும் பொழுது அவனுக்கு வயது 40. வழக்கமாய் செய்வது போல இந்த பிறவி சப்பானியை ஆலயத்தின் வாசலிலே கொண்டு வந்து வைத்தார்கள். பேதுருவும் யோவானும் தூரத்திலே வருகிற காரியத்தை பார்த்து, ஓ, இன்றைக்கு நன்றாய் நமக்கு கிடைத்தது என்று சந்தோஷத்தின் மிகுதியிலே கையை நீட்டிக்கொண்டு பிச்சை எடுக்க ஆயத்தமாய் இருக்கிறான். ஒரு அபிஷேகத்தில் நீங்க இணையணும். ஒரு அபிஷேகத்தில் நீங்க இணையணும். நல்லா கவனிக்கணும். இந்த செய்தி கேட்டு நீ முடிக்கும் பொழுது உன் நரம்புக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய வைராக்கியத்தை கர்த்தர் திணிப்பார். நான் மீண்டும் சொல்றேன், இந்த செய்தி நீ கேட்டு முடிக்கும் பொழுது உனக்குள்ளே ஆவிக்குரிய திமிர் ஒன்று பிறக்கும். பட்டணத்தை கலக்க போகிற அத்தனை பேரை கர்த்தர் இன்னைக்கு கொண்டு வந்து உள்ளே வைத்திருக்கிறார். தூரத்தில் வருகிறதை பார்த்த இந்த சப்பானி கையை நீட்டி கொண்டிருக்கிறான். பேதுருவும் யோவானும் அவன் அண்டையிலே வந்து நின்றார்கள். என்னவென்று கேட்டான். ஏதாயிலும் கொடு. கையை நீட்டும் பொழுது பேதுரு சொல்லியிருக்க வேண்டும். ஆவியின் வெளிப்பாட்டில் சொல்லுகிறேன், நீ எதிர்பார்க்கிற காரியம் ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் என்கிட்ட இல்ல. ஆனால் நேற்று இரவு பொழுது ஒன்றை பெற்றுக் கொண்டேன், அதை உனக்கு தருகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அபிஷேகத்தில் நீங்க இணையணும். இந்த காரியத்தை சொல்லி முடிக்கும் பொழுது நீ கையை தட்ட ஆரம்பிக்கணும். அவன் சொன்னா நீ எதிர்பார்க்கிற காரியம் ஒன்றும் இல்லை. பேசி முடித்த பேதுரு அவனை உற்று பார்த்தான் என்று வேதத்தின் வசனம் சொல்லுகிறது. அவனை உற்று பார்த்தான். எதற்காக அந்த பார்வை? என்னை கேட்கிற சபையே, என் வாயின் சத்தத்துக்கு கீழே அமர்ந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஃபயர் திருச்சபையே, சில பிரச்சனை, சில போராட்டம், துன்பம், வியாதி, சஞ்சலம், கடன் பிரச்சனை உன்னை பயம் பொறுத்தது உண்மை. இந்த ஆராதனை முடிந்த பொழுது அந்த பிரச்சனையை, அந்த துன்பத்தை கை தட்ட ஆரம்பிச்சா குறைஞ்சா போக போறீங்க. உட்டு பார், உட்டு கவனி. பேதுரு உட்டு கவனித்த பேதுரு தன் வலது கையை நீட்டினான். சப்பானியின் வலது கையை பிடித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாயின் கர்ப்பத்தை விட்டு வெளியே வரும் பொழுது பிறவி சப்பானி பேதுருவுக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் பூமியிலே செய்ய போகிற முதல் அற்புதம் பிறவி சப்பானி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அபிஷேகத்துக்குள்ள வாங்க.
ஒரு அபிஷேகத்துக்குள்ள வாங்க. பேதுரு அவன் வலது கையை பிடித்த பொழுது அவன் சொன்னான், அவன் உற்று பார்க்கும் பொழுது இப்படி விசுவாசிக்கிறேன், இப்படி விசுவாசிக்கிறேன். அவன் அந்நிய பாஷையை பேசியிருப்பா, அந்நிய பாஷையை பேசியிருப்பா. ஓ ராபா ஷேகே ரேனானா ஓ ரீபாபா தூரானாமோ. அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான், தேவனோடு பேசுகிறான். தேவனோடு பேசும் பொழுது வானத்தின் வாசல்கள் திறந்திருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லு. தேவ சேனை இறங்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லு. அவன் வலது கையை இறுக பிடித்த பொழுது அவன் சொன்ன வார்த்தை, இயேசுவின் நாமத்தில் எழுந்திரு என்று அவனை தூக்கின பொழுது, நீங்க கையை தட்ட ஆரம்பிப்பீங்கன்னா இப்படி சொல்லுகிறேன், சூம்பின கை, சூம்பின கால், இந்த அபிஷேகம் போதாது, இந்த உற்சாகம் போதாது. பெந்தேகோஸ்தே அனுபவம், உன்னை மிரட்டின துன்பம், சஞ்சலம், போராட்டம், உனக்கு நீந்த தெரியும். உன் பிரச்சனையை பார்த்து நீ அமிழ்ந்து போயிட்ட. உனக்கு நீந்த தெரியும். உன் சூழ்நிலையை பார்த்து அமிழ்ந்து போன. உனக்கு நீந்த தெரியும். ஆவிக்குரிய ஆயுதம் எனக்குள்ள இருக்கிறது தெரியும். உன் பிரச்சனை மாத்திரமே உன் சிந்தையை மூழ்கடித்த நாட்கள் போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. என் ஆண்டவன் நீந்த சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆயுதம் பெந்தேகோஸ்தே அனுபவம், அந்நிய பாஷை. சபையே, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரங்கள், எத்தனை நிமிடம் அந்நிய பாஷையை பேசுற? தேவனோடு எத்தனை நிமிடங்கள் பேசிக் கொண்டிருக்கிறாய்? ஏன் உன் வாழ்க்கையிலே தோல்வி, ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம், ஏன் சஞ்சலம்? பெந்தேகோஸ்தே அனுபவம் ஆவிக்குரிய ஆயுதம். பெந்தேகோஸ்தே அனுபவம் ஆவிக்குரிய ஆயுதம். அடுத்த 2 நிமிஷத்திலே 10 நிமிஷம் ஒரு ஆராதனை எடுக்க போகிறேன். அந்நிய பாஷையை பெற்றவங்களுக்கு கர்த்தர் அடுத்தளவு கர்த்தர் கொண்டு போக ஆயத்தமாய் இருக்கிறார். எத்தனை பேர் தோள் கொடுக்க போறீங்க? நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த ஆராதனை முடியும் பொழுது, இந்த ஆராதனை முடியும் பொழுது இந்த தேவ மனுஷன் போகிற வேகத்தை காட்டிலும் உன் வேகம் அதிகமாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறபடினாலே, கர்த்தர் எதிர்பார்க்கிறபடினாலே கர்த்தர் இந்த சபைக்கென்று இப்படி ஒரு பெயரை கொடுப்பாருனா, அக்கினி என்ற பெயரை கொடுப்பாருனா, அக்கினி என்ற பெயரை கொடுப்பாருனா, இந்த ஊழியத்தின் முகாந்தரம் அதன் அஸ்திவாரத்திலே அக்கினியை புதைத்து வைத்திருக்கிறார் என்று நான் மறுபடியும் விசுவாசிக்கிறேன். இப்படி சிலவற்றை சொல்றேன். நீங்க வலது கரத்தை உயர்த்துவீங்கனா, நீங்க வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் வலது கரத்தை தூக்கி பிடிங்க. நான் இப்படி தரிசனம் கொள்றேங்க. இந்த பீடத்திலிருந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் சபையிலே புதைக்கிறாரு, கூரையில வைக்கிறாரு. இப்படி சொல்ற, இந்த திருச்சபையில் இன்னும் சில மாதங்கள் கழிந்த பிற்பாடு இங்க ஆராதனை நடக்கும். உங்க கார் பார்க்கிங்ல செத்தவர்களை கொண்டு வந்து வைத்து தவம் கிடப்பான். எப்போ ஆராதனை முடியும், உங்க ஐயா எப்ப வெளியே வருவாரு, இந்த சபை ஆண்கள், வாலிப பெண்கள், வாலிப ஆண்கள் எப்ப வருவாங்க, இவங்க வந்து எப்ப தொடுவாங்க, செத்தவர்களை மரித்தவர்களை எழுப்புகிற அபிஷேகத்தை ராபா ஷேகே ரேனாமா. வாய்க்கிலேயே பேசி முடிச்சிட்டோம். அப்போஸ்தல நாட்களில் எழுந்த வல்லமை இந்த சபை இந்திய தேசத்திற்கு உதாரணமாய் வைக்க கூடாது? இந்த சபை இந்திய தேசத்திற்கு உதாரணமா? பென்னிகின் மினிஸ்ட்ரியை யூடியூப்ல பார்த்த நாட்கள் போதும். ஃபயர் ஃபெலோஷிப் மினிஸ்ட்ரியை உலகமே ஆர்ப்பரி. ராபா ஷேகே ரேனா. வலது கரத்தை உயர்த்துங்க, வலது கரத்தை உயர்த்துங்க, வலது கரத்தை உயர்த்துங்க. நாட்கள் வரும். இந்த சபையிலே இந்த வாலிப பிள்ளைகள் எழும்புவாங்க. உங்க ஐயா சபைக்கென்று நீ ஒரே ஆளு கோடிகளை கொண்டு வந்து கொடுத்து இடத்தை வாங்கி சபையை கட்டுகிற அபிஷேகத்தை வாலிப பெண்கள் மீது, வாலிப ஆண்கள் மீது இயேசுவின் நாமத்தில் டிக்ளேர் பண்றேன். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. என் செய்தி முடிஞ்சு மறுபடியும் 5 நிமிஷம் எடுப்பேன். விட்டுடாத. நான் வைராக்கியமா சொல்றேன், ஆத்திரமா சொல்றேன். தயவு செய்து ஆராதனை முடிஞ்சு ஒருத்தர் கூட இன்னைக்கு ஜெபத்துக்கு வர வேண்டாம். உன் வீட்டுக்குள்ள போ. ஆராதனை முடிஞ்சு அங்க இங்க பேசாத. இன்னைக்கு ஒரு அந்நிய பாஷையை பேசிட்டு போ. கார்ல வந்தவங்க ஸ்டேரிங்ல பிடிக்கும் பொழுது ராபா ஷேகே ரேனா, அம்மா மாதிரி கார்ல உட்காரும் பொழுது ஒரு மகிமை, ஒரு அபிஷேகத்துல போ. வீட்டை போய் சாவி திறக்கும் பொழுது ரீமானா துராபா
துரத்தி வந்த தரித்திரம், சாபத்தின் நிறைவுகளை இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு நாங்க அறுத்தெடுக்கிறோம். இன்னொரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் எடுக்க வேண்டாம். பெந்தெக்கோஸ்தே அனுபவம் ஒவ்வொருடைய விசுவாசின் சரீரத்துக்குள்ளாய் கர்த்தர் ஆவிக்குரிய ஆயுதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நீ எப்படி பயன்படுத்துகிறியோ அப்படி உனக்கு ரிசல்ட் கையில கொடுக்குவார். இரண்டாவது பிறவி சப்பானி, முதலாவது. இரண்டாவது தபித்தாள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் பேதுருவுக்கு செய்தி அனுப்பப்பட்டது. சில மணி நேரங்கள் கழித்து அவன் தபித்தாள். மரண செய்தியை கேட்டு அவன் தபித்தாள். சடலத்தை பார்க்கும்படியாய் புறப்பட்டு வருகிறான். நல்லா கவனிக்கணும். உங்களை சொன்னா பிரச்சனை, என்னையே உதாரணத்துக்கு வைத்துக் கொள்கிறேன். இப்ப நான் மரித்து போறேன். இந்த நொடி பொழுது இங்க மரிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். நான் மரித்து போறேன். என் ஆத்மா அடுத்த நொடி பொழுது அப்பா சமூகம் போயிடும். ஆழத்தை சொல்லி கொடுக்கிற, நல்லா புரிந்து கொள். உன் பிரச்சனை நீ எப்படி பார்க்கணும் அதுதான் சொன்னேன். உன் வேத வாசிப்பு, உன் ஆராதனை, உன் ஜெபம் இதுவரைக்கும் பார்த்த மாதிரி இல்லை. இதுவரைக்கும் பார்த்த மாதிரி இல்லை. இந்த தேவ மனுஷன் தன் அறைக்குள்ளே முழங்கால முடக்கி எந்தெந்த கற்பனைகளை சிந்தையில தேக்கி வைத்து நின்று கொண்டிருக்கிறாரோ அந்த சிந்தனையை, அந்த ஆற்றலை நீ தான் எழுந்து செஞ்சு முடிக்கணும். ஒரு ஆமேன் சொல்லு. ஒரு ஆமேன் சொல்லு. பேதுரு உள்ள வந்தான். பல மணி நேரங்கள் கழித்து தபித்தாள் நற்கிரியை பெற்றவள். அவள் இறந்துட்டான்னு சொன்னா அவள் ஆத்துமா ஜீவன் அப்பா சமூகம் போயிடுச்சு. சடலம் பிரேதம் வைக்கப்பட்டிருக்கிறது மேல் வீட்டறையிலே. பேதுரு மேல் வீட்டறையில ஏறினான். உள்ள போறான். எல்லாரும் வெளியே போயாச்சு. உள்ள போன பேதுரு நல்லா கவனி, அவனுக்கு முன்பாய் மரணம் படுத்து கிடக்கிறது. மரணம் கிடக்கிறது அவனுக்கு முன்பாய். உள்ள போன பேதுரு தபித்தாள், மரித்து போன தபித்தாளின் பிரேதத்தை, சடலத்தை பார்க்கவில்லை. உஷ்ணம் இழந்து போன சரீரத்தில், உஷ்ணம் இழந்து போய் ஜீவனற்ற சரீரத்தை அவன் பார்க்கல. உள்ள போன பேதுரு சுவர் பக்கமாய் முகத்தை திருப்பி முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தான். எப்படி ஜெபிச்சான்? பெந்தெக்கோஸ்தே அனுபவம், ஆவிக்குரிய ஆயுதத்துக்கு முன்பாக பேதுருவுக்கு வெளிப்பாடு. நான் மீன் பிடிக்கிறவன், நான் ஞாபக மறதி, தூக்க ஆவி, ஆனா இவைகளுக்கு மேல அப்பா எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்காரு. அது மகா பெரிய ஆயுதம், அது சர்வ வல்லமை படைத்துடைய ஆயுதம் அப்படின்னு சொல்லி அந்நிய பாஷையை பேச ஆரம்பிக்கிறான். எப்படி பேசுனா? ராபா ஷேகே ரேனாமா ஓ ரீபா தூரானாமா ஓ ரந்த ரந்தரபோ. ஒரு மனுஷன் 4 செவத்துக்குள்ள துதிக்கும் பொழுது பரலோகத்துல 3 காரியம் நடக்குதுன்னு ரெஃபரன்ஸ் பைபிள் கொடுக்குது. எபிரேய பைபிள் சொல்லுது, ஒரு மனுஷன் பூமியில துதிக்கும் பொழுது 3 காரியம் பரலோகத்துல நடக்குதாம். முதலாவது, இவன் துதிக்கிற துதியின் சத்தத்திற்கு முதலாவது பரலோகத்தின் வாசல் திறக்கப்படுகிறதா. இரண்டாவது, முதலாவது வாசல் திறக்குது. இரண்டாவது, தேவ சேனை ஆயத்தமாகிறது. மூன்றாவது, இவன் துதிக்கிற துதியின் சத்தம் ஜெபத்துக்கு பரலோகம் பதில் கொடுத்தே ஆக வேண்டும் என்று வேதத்தின் கூற்று சொல்லுது. சுவர் பக்கமா திரும்பி துதிக்கிறா, அந்நிய பாஷையை பேசினா, பேசி ஆவியில ஒரு நிறைவு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடினார். பூமி அந்தகார இருளா இருந்தது. பூமிக்கு வந்த முதல் கட்டளை வெளிச்சம் உண்டாவதாக. பூமியை பார்த்து பேசினாரு, வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்ன மாத்திரத்திலே பூமியிலே வெளிச்சம் உதித்தது. எப்ப பேசினாரு? ஆவியானவர் அசைவாடும் பொழுது. ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிற, சபை ஒரு தவறான வழக்கத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. ஆராதனை சொன்னாலே பாஷையை பேச ஆரம்பிச்சிடுற. ஆராதனை சொன்னா அவரை துதிக்க ஆரம்பி. பாஷை எப்ப பேசணும்? சபை ஏக மனதாய் ஒரே ஆவியில பேசும் பொழுது நரம்புக்குள்ளே, ரத்த நாளங்களுக்குள்ளே வியாதியின் கூட்டுகளை கர்த்தர் அறுத்தெடுத்து விடுதலையை உண்டாக்குவார். ஆவியானவர் பேதுருவின் சரீரத்துக்குள்ளே அசைவாடுறாரு. பெந்தெக்கோஸ்தே அனுபவத்துல வந்தான். ஒரு நிறைவு, ஒரு அபிஷேகத்திலே, ஒரு மகிமையிலே ஒரு நிறைவு வந்த பொழுது டக்குன்னு அப்படி திரும்புறான் தபித்தாள் பக்கமாய். தபித்தாளே எழுந்திரு என்று சொன்ன மாத்திரத்திலே பரலோகம் ஏறி போன தபித்தாளின் ஜீவன் சடுதியாய் தபித்தாளின் சரீரத்துக்குள்ளே இறங்கினது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, நல்லா 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 எழுந்து வா. பெந்தெக்கோஸ்தே அனுபவத்துல வா, ஆவிக்குரிய ஆயுதத்துல வா. புலம்பாத, எல்லாம் போயிடுச்சு பிரதர். எது வேணா போட்டியா? ஜீவனை கொடுத்திருக்காருல்ல, அந்நிய பாஷையை பெற்றது உண்மை இல்ல, பெறாத நீ விடாத. கிராம ஊழியங்களை செய்கிற அத்தனை பேரை பார்த்து, என் வாயின் சத்தத்துக்கு கீழ் அமர்ந்திருக்கிற சபையே, என் வலது கரத்தை வைத்து சொல்லுகிறேன், இன்னைக்கு போ. எந்த கிராமத்துக்குள்ள போறியோ தூதர்கள் இறங்குவாங்க, சேனை இறங்கும். வாலிப பிள்ளைகள் ரீபா ஷேகே
அற்புதம் பகிரங்கமாய் நடப்பதாக. பவுல் மார்த்தட்டிக் கொள்ளுகிறான். விசுவாசத்தினாலே ஆபேல் பலி கொடுத்தான். அவன் ரத்தம் சிந்தப்பட்டு இந்த நாளளவு ஜீவனை பேசுகிறது. விசுவாசத்தினாலே ஈனோக்கு 300 ஆண்டுகள் கர்த்தரோடு நடந்தான். விசுவாசத்தினாலே நோவா 120 ஆண்டுகள் மழை வர போகிறது என்று பேசினான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நரம்புகள் தளர்ந்து தசைகள் தளர்ந்த நாட்களிலே பிள்ளையை பெற்றெடுத்தார். விசுவாசத்தினாலே சாராள் ஒரு பெண் பிள்ளை பெறுவதற்கு அத்தனை நிறைவுகளும் முடிந்த பிற்பாடு, பிள்ளை பெக்கிறதுக்கு பெண்ணுக்குண்டான நிறைவுகள் முடிந்த பிற்பாடு பிள்ளையை பெற்றெடுத்தார். மோசே விசுவாசத்தினாலே ஒரு இரவு பொழுது 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை 2 ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வெட்டி தெளிக்கப்படும் பொழுது விசுவாசத்தினாலே எழுந்து புறப்பட்டான் கானானுக்கு. பட்டியல் நீண்டு கொண்டே போகும். சொல்ல நேரம் கிடையாது. இப்படி கேட்கிற பழைய ஏற்பாட்டின் காலத்துல இவனுங்களுக்கு விசுவாசத்துல இதை செய்ய முடியுமா? சூரியனை நிறுத்த முடியுமா? சந்திரனை நிறுத்த முடியுமா? செஞ்சவரே உனக்குள்ள இருக்கும் பொழுது உன் அபிஷேகம், உன் வெளிப்பாடு, உன் தரிசனம், கரங்களை தட்டி சொல்ல, எழுந்து வா. இவனுங்களுக்கு இவ்வளவு மார்த்தட்ட முடியுமா? அதுதான் சொல்றாரு பவுல் 11ஆம் அதிகாரத்திலே, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆக முடியாது. எல்லாம் செஞ்சு முடிச்சுங்கடா, எங்களை அல்லாம நீங்க பூரணப்பட முடியாது. வீட்டில் போய் படிச்சு பாரு. மார்த்தட்டுவாரு பவுல், மார்த்தட்டி கொள்ளுவான். எல்லாம் கிழிச்சு உண்மைதான்டா. ஆனா நீங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரிக்கல. நாங்க தாண்டா அவர் ரத்தத்தால மீட்கப்பட்டவங்க. ஓ சந்ததி, ஓ ரத்தத்தின் நிறைவு வேற. சும்மா ஏனோ தானோ வந்த நாட்கள் போதும். அடுத்த வாரம் நீ சபைக்குள்ள வரன்னு சொன்னா உலக பிரகாரமா மனுஷன் சொல்லுவான், தீயா உள்ள வரணும். உள்ள போற, ரீசார்ஜ் பண்ணி வெளியே வருவேன். எவன் கேன்சர்னு சொல்றான், போய் கைய வை. இந்த தேவ மனுஷனுக்கு ஊழியங்கள் அதிகம், அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கு ஊழியம் அதிகம். நீ தொடணும், அற்புதம் நடக்கணும். அதை பார்க்கிறவன் உள்ள வரணும். இந்த இடம் மாறணும். 10 சர்வீஸ் 10 லட்சம் பேர். எழுந்து வா. கையளவு மேகம் பெருமலையின் இரைச்சலின் சத்தம் விசுவாசத்தில் செய்ய முடியுமா? விசுவாசத்தில் அக்கினியை இறக்க முடியுமா? நீங்களும் நானும் எதை செஞ்சு முடிக்கணும்? சும்மா ஒரு ஜுரம் வந்தா குரோசின் மாத்திரை போட்டா ஜுரம் சரியாகுதுன்னு ஒரு குரோசின் மாத்திரைக்கு அத்தனை வல்லமனா? அதை உருவாக்கணுக்கு ஞானத்தை கொடுத்தவரே அப்பா, அவர் உள்ள இருக்கிறாரியா? எழுந்து வா. அடுத்த திருவிருந்து எந்த வாரம் எனக்கு தெரியாது. அந்த திருவிருந்து நடக்கும் பொழுது ஒட்டுமொத்த சபையும் அந்நிய பாஷையில் நில்லு. பரலோகம் உனக்கு பதில் கொடுக்கும். டாக்டர் சொல்லியிருப்பான், உன் பிளட்ல பிரச்சனை. திருவந்த அப்பத்தை கையில வாங்கு. டாடி அபிஷேகத்துல வா, அந்நிய பாஷையில வா. வியாதியின் கூற்று ஆண்டவர் அது உள்ள நீ கடிச்சு உன் குரல் வழியில உள்ள இறக்கும் பொழுது அப்பா வியாதியின் கூற்றை நிறைவாக்கி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லி முடிக்கிற. பாலாக்கு பீலையாம கூப்பிட்டான், இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ள போடா. உள்ள போய் வாட்ட ரொம்ப இருக்குது. அவன் மேல சாபமான வார்த்தைகளை என்ன பண்ணு, தீர்க்க தரிசனமா சொல்லு. இந்த பயபுல போறான், பீலையாம் போறான், ஏதோ சொல்லி பார்க்கறான். ஒன்னும் முடியல. வந்தா ராஜா கிட்ட, ராஜாவே ஒன்னும் பலிக்கல. ராஜா கேட்டான், எதனால? அவன் சொன்னான், அந்த ஜனங்கள் மீது ஒரு மகிமை மூடி இருக்கிறதையா. அவங்களுக்காகவே அப்பா மகிமையை உருவாக்குவார்னா, விசுவாசத்தில் நடந்தவனுக்கு மகிமனா, உருவாக்குனவரே உனக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரியா. இந்த தூத்துக்குடி பட்டணத்துக்கு நீதான் மகிமை இறக்கணும். அழிந்து போகிற ஆத்துமா சபை உதாரணமா எழுந்து வா. மகிமை நீதான் இறக்கணும். பாதுகாப்பின் மகிமையை நீதான் உள்ள வரணும். கிராமங்களுக்குள்ள உள்ள போ. கிராமங்களுக்குள்ள போகும் பொழுது எத்தனை தெரு போனியோ அத்தனையாய் அறுவடை எடுத்து வா. வைராக்கியமாய் செயல்படு. ஒரு ஆமென் சொல்லுங்க. உன் தரிசனம் என்ன? அம்மா மாரை பார்த்து சொல்றேன், வலது கருத்தை வச்சு கல்யாணம் முடிச்சு உங்க கணவன்மார் வீட்டுக்குள்ள வரும் பொழுது என் வாழ்க்கை இப்படி இருக்கணும், என் தரிசனம், என் திட்டம், என் சொப்பனம். நாட்கள் போகும் பொழுது உன் சூழ்நிலை நிமித்தமாய் உன் தரிசனம் எல்லாம் மங்கிடுச்சு. இன்னைக்கு மீண்டும் வா.
பெந்தைக்கோஸ்து அனுபவத்தில் உள்ளவா. டிவியை நிறுத்து. வெள்ளம் வேலைக்கு போன பிற்பாடு அந்நிய பாஷையின் சத்தம் உன் கூரையை பிளக்கணும். வான பரியந்தம் 8 மணியை பேசு. உன் தரிசனம் என்ன? டிசம்பர் 31 முடிவதற்குள்ள உன் திட்டம் என்ன? கண்டு வச்ச சொப்பனம் என்ன? பெந்தைக்கோஸ்து அனுபவத்தில் உள்ளவா. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றேன். இங்க ஆராதனை நடக்கும் பொழுது தூத்துக்குடி மொத்த வீட்டிலையும் ஒரு அசைவை உருவாக்கணும். இந்த ஃபயர் திருச்சபையே, கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆவிக்குரிய ஆயுதம் பெந்தைக்கோஸ்து அனுபவம். எழுந்து வா, அந்நிய பாஷையின் நிறைவுல நில்லு, மணிக்கணக்காய் பேசு, முழங்காலை முடக்கு. மீதம் இருக்கிற 5 மாசம் 8, 9, 10, 11, 12 மீதம் இருக்கிற 5 மாசம் விடாத. டிசம்பர் 31 முடியறதுக்குள்ள உங்க பாஸ்டர் சொல்லணும், ஐயா வீடை கட்டி முடிச்சிட்ட ஜனவரி மாசம் எப்போ டேட் கொடுக்குறீங்க? ஒரு ஆமீன் சொல்லணுங்க. ஒரு ஆமீன் சொல்லணுங்க. பெந்தைக்கோஸ்து அனுபவத்தில் வா. இன்னைக்கு போய் உன் கணவனை தொடு, உன் பிள்ளைகளை தொடு. உன் மேல ஒரு மகிமை கிரிய செய்ய ஆரம்பிக்கும். எழுந்துருங்க பார்க்கலாம். அழகாய் சொல்லிட்டு போனாரு, என்னை காட்டிலும் அதிகமாய் செய்வீர்கள். இந்த சபை அதிகமாக செஞ்சு முடிக்கணும். நான் மறுபடியும் ஆமீன் சொல்லணும். நீங்க இந்த சபை அவரை காட்டல, ஏசப்பா ஊழியத்தை காட்டில நீ அதிகமாக செஞ்சு முடிக்கணும். என்னை காட்டிலும் அதிகமாக செய்வீங்கப்பான்னு சொன்னாரு. அந்த வார்த்தை இந்த சபை சுதந்திரிக்கணுங்க. இரு கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். இரு கரங்களை உயர்த்துங்க. எல்லாரும் 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 நான் சொல்ல நீங்க ஆமீன் சொன்னா போதும். அப்பா மகிமை இறக்குங்க டாடி. இந்த உற்சாகம் போதும் டாடி. மகிமை இறக்குங்க டாடி. தேசத்தை கலக்குகிற அபிஷேகம் இறங்கணும் டாடி. மரித்தவங்களை நாங்க எழுப்பணும் டாடி. வியாதியஸ்தர்களை தொடும்பொழுதே வியாதிகள் மறைந்து போகணும் டாடி. நாங்க பார்த்து பேசும்பொழுதே அபிஷேகம் அசைவாரணும் டாடி. நான் எவன்கிட்ட பேசணும் அவன்கிட்ட பேசும்போது அவன் ரட்சிப்படையணும் டாடி. என் பார்வையில் அக்கினி இருக்கணும். என் நடையில் ஒரு மகிமை இருக்கணும். என் சரீரத்தில் பரிசுத்தம் இருக்கணும். அப்பா உகந்த வாசனையாய் மாறணும். ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. A cry for revival. எழுப்புதலில் எம் கண்ணீர் துளிகள். தினமும் மாலை 6:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாட கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேர துதி ஆராதனை தினமும் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசிகள் 9500373818. தொலைபேசி எண்
0461 23 10 232. சும்மா இரு, புறப்படு, பிளந்து விடு.